ஹாய் பீப்புள், லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது தெரியுமா? லைஃப் லெசன்ஸ். ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு பீப்புளை நம்ம மீட் பண்ணும்போது நாம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, அந்த பீப்புள் நமக்கு செஞ்சது செய்திருக்கக்கூடாதது, இது எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கை பாடங்களாக கற்றுக் கொடுக்குது. இந்த வருஷம் நம்ம கற்றுக்கிட்ட வாழ்க்கை பாடம் அடுத்த வருஷம் நம்ம பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி என்னுடைய 30 வயசுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்ட 30 லைஃப் லெசன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பண்ணலாமா? லெசன் நம்பர் 5. Anger is the most dangerous tool. கோபம் ஒரு பயங்கர கொடுமையான ஆயுதம். ஏன் நான் ஆயுதம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆங்கரை, நம்ம கோவத்தை நம்ம கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுறோம், கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல அநியாயம் நடக்கும்போது, நமக்கு அநியாயம் நடக்கும்போது நம்ம கோவத்தை யூஸ் பண்ணி நம்ம சொல்ல வரதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கோவப்பட வேண்டிய அவசியம் சில நேரத்தில் இருக்குது. ஆனால் ஏன் அந்த டேஞ்சரஸ் டூல் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் தங்கள் வாழ்க்கையில் கெட்ட பேராக இருக்கட்டும், பல உறவுகளை இழந்ததாக இருக்கட்டும், பல கெட்ட விஷயங்கள் அவங்களுக்கு நடந்ததுக்கான காரணம் அவங்க கோவத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ண தவறுனது. அனாவசியமான கோவம், அதீத கோவம், உடனே கோவம், இது நானுமே என் லைஃப்பில் பட்டிருக்கேன். இதனால் பல விஷயங்களையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு வழியாக என் 30 இயர்ஸ்க்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன், ஆங்கர் இஸ் அ மோஸ்ட் டேஞ்சரஸ் டூல். கோபம் ஒரு பயங்கரமான கொடூரமான ஆயுதம். அதை ஒழுங்காக கையால் கற்றுக்கணும், எங்கே யூஸ் பண்ணணும், எந்த அளவில் யூஸ் பண்ணணும், யார்கிட்டலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். அதை கையை மீறி விட்டோன்னா கோபம் நம்ம பல பேரை நம்ம இழக்கிறதுக்கும் நம்ம லைஃப்பில் பல பிரச்சனைகளை வர்றதுக்கும் அது காரணமாயிடும். லெசன் நம்பர் 4, ரொம்ப இம்பார்ட்டண்டான லைஃப் லெசன் ஸ்கூலில் நம்ம என்ட்ராக போகிறோம். இன்வேலிடேட்டிங் சம்ஒன்ஸ் ஃபீலிங் இஸ் த வர்ஸ்ட் திங் யூ கேன் டூ டு தெம். ஒருத்தவங்களுடைய உணர்ச்சியை இன்வேலிடேட் பண்ணுறது, அதாவது இது ஒரு விஷயமே கிடையாது, உங்கள் உணர்ச்சியே ஒரு விஷயமே கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்ணுற ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். யாராச்சும் நம்மக்கிட்ட கவலையை சொல்கிறாங்கனாலோ, நம்ம யார்கிட்ட நம்ம கவலையை சொல்கிறோனாலோ, நமக்கும் இது நடக்கக்கூடாது, நாமளும் இது மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது. தப்பு கரெக்டு பேசுறது, நீ பண்ணுறது கரெக்டு தப்பு பேசுறதுலாம் செகண்டரி. ஆனால் நீ பேசுகிறதே ஒரு விஷயமே இல்லைடா, நீ கவலைப்படுறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை, நீ ஏன் இது கவலைப்படுற அப்படின்ற வார்த்தைகளையோ, நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீ கவலைப்படுறதுக்கு அங்கே அர்த்தமே கிடையாது, நீ சுத்தமாக உன் எண்ணமே மொத்தமாக மாற்று, நீ கவலைப்படு அப்படின்றது ரொம்ப தப்பு. ஒருத்தவங்க கவலையை தான் ஃபீல் பண்ணுறது ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க எக்ஸாஜரேட் பண்ணலாம், அவங்க கவலையை அவங்களே வர வச்சுக்கலாம், செல்ஃப் இன்ஃப்ளிக்டிங்காக இருக்கலாம், அதெல்லாம் செகண்டரி, தேர்ட் கிரேட். ஆனால் கவலையாக இருக்கா, சரி கவலைப்படாதரா, அதுதான் முதல் ரெஸ்பான்ஸ். ஒருத்தவங்க ஒரு கவலையை சொல்கிறாங்களா, சே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நீ கவலைப்படுறது, நீ இந்த ஃபீலிங் பண்ணுறது எனக்கு புரியுது, இவ்வளோ கவலைப்படுறேன்னு எனக்கு புரியுது, சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு அதை வேலிடேட் பண்ணணும். உன் ஃபீலிங்ஸ் புரியுது எனக்கு, நீ எதனால இவ்வளோ கவலைப்படுற எனக்கு புரியுது, அதை பார்த்து எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, கவலைப்படாத நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு ஆறுதல் படுத்தி அந்த ஃபீலிங்கை வேலிடேட் பண்ணிவிட்டு லேட்டரில் அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா, உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை நீ இப்படி பண்ணியிருக்கணுமோ அதனால தான் நீ கஷ்டப்படுறியோ, இல்லை ஒருவேளை நீ இப்படி யோசிக்கிறியோ அப்படின்னு நம்ம இன்புட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, ஒருத்தவங்க கவலைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்படியோ உங்ககிட்ட அது பேச்சு வருது, முதல்ல அவங்க ஃபீலிங்ஸை வேலிடேட் பண்ண நம்ம கற்றுக்கணும். ஒரு வழியாக என் 30 இயர்ஸ்க்குள்ள நான் கற்றுக்கிட்டேன், இன்வேலிடேட்டிங் சம்ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் இஸ் த வர்ஸ்ட் திங் யூ கேன் டூ டு தெம். யாராச்சும் என்கிட்ட ஒரு கவலை சொல்கிறாங்களா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், எனக்கு புரியுது நீங்கள் கவலைப்படுறது, எதனால கவலைப்படுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாக அந்த கவலை சரியாயிடணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம்லாம் பேசணும். இல்லை நீ கவலையே பட தேவையில்லை, இந்த விஷயம் ஒரு விஷயமே இல்லை, இதுக்கு போய் கவலைப்படலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது, என்கிட்டலாம் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இன்வேலிடேட்டிங் சம்ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் இஸ் த வர்ஸ்ட் திங் யூ கேன் டூ டு தெம். லெசன் நம்பர் 3, இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் லைஃப் லெசனை நான் சொல்கிறேன். லவ் இஸ் நாட் வாட் மெனி பீப்புள் போர்ட்ரேஸ். காதல் அப்படின்றது நிறைய பேர் இந்த உலகத்தில் காட்டுறது போல கிடையாது அப்படின்றத என்னுடைய 30 வயசுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன். படங்கள்லையாக இருக்கட்டும், மற்றவங்களோட லவ் ஸ்டோரி நம்ம கேட்கும் போது பார்க்கும் போதாக இருக்கட்டும், நம்ம மைண்டில் ஒரு ஃபேண்டஸியும் அவங்க எதை காட்டுறாங்களோ அதுதான் நம்ம லவ் அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். சின்ன வயசில் நம்மளுக்கு ஏற்பட்ட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், நம்ம லவ்னா என்னென்னு ஒரு ஃபேண்டசைஸ் பண்ணியிருப்போம், அதுதான் லவ், காதல் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், மற்றவங்க லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்கும் போதாக இருக்கட்டும், லவ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங். நான் ஏற்கனவே பற்றி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். லவ் இஸ் நாட் அ ஃபீலிங், லவ் இஸ் வாட் வி டூ.
நாம் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறோம். அது எந்த காரணத்துக்காக இருக்கலாம். அவங்க அழகாக இருக்கிறது நம்மளுக்கு பிடிச்சிருக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருந்ததுனால பிடிச்சிருக்கலாம், அவங்க நடந்துக்கிட்ட விதம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கலாம். வெரி வெரி சப்ஜெக்டிவ். இது ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமாக மாறும். அதெல்லாம் தப்பு கரெக்டுன்னு நான் பேச வரல. ஆனால் யாரை நாம் லவ் பண்ணணும்னு சூஸ் பண்ணுறோமோ, நம்ம ஹார்ட் சூஸ் பண்ணுதோ, ஒருத்தருக்கு சூஸ் பண்ணுறாங்களோ, அவங்களோட அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் லவ். அவங்கள எப்படி அவங்க சகிச்சுக்கிறாங்க, அவங்களோட எப்படி அவங்க க்ரோ ஆகுறாங்க, எப்படிலாம் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் ஒன்றா இருக்காங்க, எப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களை விட்டு கொடுக்குறாங்கன்றது தான் லவ் அப்படின்றத என்னுடைய 30 வயசுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன். ஒரு அழகான கோட் படித்தேன். லவ் இஸ் நாட் ஹவு மச் யூ கிவ். நம்ம எவ்வளோ கொடுத்தோம், பணமோ பொருளோ, அது லவ் கிடையாது. லவ் இஸ் ஹவு மச் ஆஃப் யோர் செல்ஃப் யூ கிவ். உங்களில் எவ்வளோ நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தான் லவ். லெசன் நம்பர் 2. இது எனக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு லைஃப் லெசன். எமோஷ்னல் எக்ஸாஷன் டேக்ஸ் இட்ஸ் டோல். லைஃப்பில் சில எமோஷன்ஸை நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணுறோம், சில உணர்வுகளை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனால கண்டிப்பாக பல பாதிப்புகள் நம்ம லைஃப்பில் வரும். உதாரணத்துக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சே சில பேரோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க அதிகமாக ட்ரை பண்ணி கடைசியில் அவங்க நல்ல ஃப்ரெண்டே கிடையாதுன்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் போது அவங்க கூட நம்மளால் பழக முடியாது. ஒரு இடத்துல ரொம்ப நம்ம எமோஷ்னலாக நம்மளை எக்ஸாஸ்ட் பண்ணி இதுதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஹேபிட்டோ, ஒரு தப்பான ஒரு விஷயமோ, ஏதோ ஒரு விஷயம் நம்ம மைண்ட்லேயோ, நம்ம பாடியிலையோ, நம்ம கேரக்டர்லேயோ ஒரு எமோஷ்னல் எக்ஸாஷன், நம்ம அதை தப்பாக ரொம்ப வருஷமாக தெரிஞ்சே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயம் நல்லபடியாக அமையும் போது நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், நான் வந்து ட்ரிப் போகிறேன், டூர் போகிறேன்னு ஒரு மாதம் ஃபுல்லாக இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் போய் சுற்றிட்டு வந்தீங்க. அது உங்களுக்கு ஹாப்பினஸே கொடுக்க மாட்டேங்குது. நீங்கள் வீட்டில் காமாக இருந்தீங்கனாலே உங்கள் மைண்ட் செட்டில் ஆகும்னு தெரிஞ்சும் நான் போயே தீருவேன்னு ஒரு 2 மாதம் 1 மாதம் சுற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த எக்ஸாஷன், ஹாப்பினஸை தேடி போன எக்ஸாஷன்னாலேயே அடுத்த 4-5 மாதத்துக்கு நல்ல ஹாப்பினஸ் லைஃப்பில் வந்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் நம்ம மனசு கஷ்டப்படும். இது அந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இது லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். என்றைக்கு நம்ம அதை அதிகமாக எடுத்துக்க ஆசைப்பட்டு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு ட்ரை பண்ணுறோமோ அந்த விஷயத்தினால உண்மையாகவே ஹாப்பினஸ் ஒரு நாள் கிடைக்கும் போது நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸை ஃபீலே பண்ண முடியாது. எமோஷ்னல் எக்ஸாஷன் டேக்ஸ் இட்ஸ் டோல். லெசன் நம்பர் 1. ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் லெசன் என்னோட வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் டு பி இன் எனி ரிலிஜன். எந்த ஒரு மதத்திலையும் நாம் சம்மந்தப்பட்டிருக்கணும்னு கண்டிப்பான அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட மதங்கள், ஏகப்பட்ட கலாச்சாரங்கள், ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒருத்தரும் தங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு, தங்களுக்கு போகிற வழி எதுன்னு சூஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி ஜென்ரேஷனாக அதில் போயிட்டு இருக்காங்க. அதில் எந்த கட்டத்திலையும் எந்த நபரும் இந்த ரிலிஜன்லேருந்து நான் வேறு ரிலிஜனை ஃபாலோ பண்ண ஆசைப்பட்றேன், இல்லை ரிலிஜனே இல்லாமல் நான் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்றேன், எல்லா ரிலிஜனும் சேர்த்து பண்ண ஆசைப்பட்றேன்னு என்ன வேணால் ட்ரை பண்ணலாம். இது அந்த நபரை பொறுத்த ஒரு அடல்ட்டோட தனிப்பட்ட முடிவு. இது வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு முடிவு. இது ஏன் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லைஃப் லெசன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, என் கேரக்டர் என் சின்ன வயசுலேருந்து ஒரு மதத்தை சார்ந்ததாகவே இருந்து அந்த கண்ணோட்டத்திலேயே நான் என் வாழ்க்கையை வாழ்ந்ததை நான் கண்டுபிடிச்சேன். நான் நம்பிக்கைகளை, நம்ம வாழ்க்கையில் வாழ்கிற கோட்பாடுகளை, நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கிற பிலீஃப்ஸ் அண்ட் நான் பிலீஃப்ஸ் பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பல 1000 வருஷமாக மதங்கள் உருவாயிடுச்சு. எந்த மனிதனும் இந்த மதத்தில் தான் நான் வளரணும், இந்த மதம் தான் அப்படின்னு வாழ்கிறது அது சரி கிடையாது. மதங்கள், ஜாதிகள், கோத்திரங்கள் இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் தேவைப்பட்டதுனால மனிதர்கள் உருவாக்குனாங்க. அதை பின்பற்றுறதுல இருந்து தப்பும் கிடையாது. நீங்கள் சாகிற வரைக்கும் ஒரே மதத்தில் இருக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன என் வாழ்க்கை பாடமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு மதத்தில் இருந்து அந்த மதத்தில் வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்றது கிடையாது. இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. நம்மளுடைய நம்பிக்கைகளே இன்னும் விரிய வேண்டிய விஷயங்கள் பல விஷயம் இருக்குது. உண்மையை கற்றுக்கிற ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது. மதம், ரிலீஜன் அப்படின்றது அதில் ஒரு பார்ட் தான். அதுதான் எல்லாமே நினைக்கிற அந்த விஷயம் என் லைஃப்பில் மாறிடுச்சு. ஒரு வழியாக என்னுடைய 30 வயசுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன், யூ டோன்ட் ஹாவ் டு பி இன் எனி பர்டிகுலர் ரிலீஜன். நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை, கடவுள் உண்மையாக இந்த உலகத்தில் பண்ணின விஷயங்கள், பண்ண போகிற விஷயங்கள்னு நீங்கள் நம்ம நம்புறது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு, நம்புறதுக்கு, அதை கற்றுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. மதமும் ஒரு மதத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்ற எண்ணமும், இந்த மதம் தான் சிறந்தது, எல்லார்கிட்டையும் பரப்பணும் அப்படின்ற எண்ணமும், இது எல்லாமே காலம் போகிற போக்கில் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். மாற்றிக்கிட்டால் தான் நம்ம வளர முடியும் அப்படின்றதையும் என்னுடைய 30 வயசுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன்.
டியர் பீப்புள், என்னோட லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட 30 இம்பார்ட்டன்ட் லைஃப் லெசன்ஸை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக ஒரு லைஃப் லெசனுமே யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிலேட் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய கண்டென்ட்ஸ் பண்ணணும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நான் பண்ணணும். என் மைண்டில் இருக்கிறதோ இல்லை லைஃப்பில் கோத்ரூ பண்ணதோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பிடிச்ச விஷயங்களை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு பிளான்ஸ் இருக்குது, ஆசை இருக்குது. தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம். டச்சில் இருங்க. ஸ்டே டியூன்ட். பாய்.